ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கமாக இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. கிரிப்டோ கரன்சியில் பிகினர்ஸ், இந்தியாவில் இருக்கிற கிரிப்டோ கரன்சியில் பிகினர்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணணும் என்றது ஒரு 5 டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னால் மார்க்கெட் நிலவரம் பார்க்கலாம். மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டைலாக தான் இருக்குது. பிட்காயின் $59,000 கிட்ட நிற்குது. $60,000 கிட்ட போகுது, திருப்பி $59,000 கிட்ட வருது. பரவாயில்ல. இன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டாக முக்கியமாக இன்னைக்கு அமெரிக்காவில் இன்னைக்கு நாளைக்கு எக்கனாமி டாட்டாஸ் வரும். அதில் சிபிஐ டாட்டா வருது. அது ஜூலை மாதம் சிபிஐ டாட்டா. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது என்னன்னு பார்த்து தான் ஃபெடரல் ரிசர்வ் சேர்மன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு செப்டம்பர்லேருந்து குறைக்கிற சமாச்சாரம் யோசிப்பார். அதால் அது வெரி இம்பார்ட்டண்ட்டு. இது நமக்கு இதனால் மார்க்கெட் கொஞ்சம் ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் எல்லாம் வெயிட்டிங்கு. இன்னைக்கு நாளைக்கு வர டாட்டாஸ் எப்படி இருக்கும் என்னன்றதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பார்க்கலாம், பாருங்கள். அடுத்ததா இப்போ சில இம்பார்ட்டன்ட் தகவல்கள் உங்களுக்கு நம்ம கிரிப்டோ கரன்சியில் ட்ரேடிங் பண்ணுற இந்தியன்ஸ், அதுவும் பிகினர்ஸுக்கும் தெரிஞ்சவங்களுக்கு கூட இன்ஃபர்மேஷனாக இருக்குமான்னு பிடிச்சா பாருங்கள். நல்ல விஷயம்தான், பாருங்கள், சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக கிரிப்டோ கரன்சி என்னன்றது தெரிஞ்சுக்கணும். இல்லை, அதுக்காக cryptocurrency has become a buzzword worldwide, including in India. It is catching the attention of investors seeking alternatives in traditional investments. This digital currency operates on blockchain technology, offering a decentralized platform for transactions. இது கிரிப்டோ கரன்சின்றது ரொம்ப ஹை ரிஸ்க் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் திங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில். இப்போ கோல்டு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கிரிப்டோ கூட ஒரு நல்ல அசெட் ஆகுது. லேண்ட்ஸ் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோமே, அதே மாதிரி தான் கிரிப்டோ கூட ஃப்யூச்சரில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். அதனால் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் சில இருக்குது, அது சொல்கிறோம் பாருங்கள். இப்போ அடுத்த கிளிப்பிங், இன்னொரு கிளிப்பிங் என்னன்னா, ஃபார் பிகினர்ஸ் இன் இந்தியா ஈகர் டு எக்ஸ்ப்ளோர் திஸ் அவென்யூ, அண்டர்ஸ்டாண்டிங் தி பேசிக்ஸ் இஸ் crucial. They must navigate its complexities before making any investment decisions. காம்ப்ளெக்சிட்டி, அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன, அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதால நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இது பற்றி ஒரு 5 டிப்ஸ் இருக்குது, அது சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, ஸ்டார்ட் வித் ரீசர்ச். Before diving into cryptocurrency investments, it is essential to conduct thorough research, understand different cryptocurrencies like Bitcoin, Ethereum, and other available in the market. கிரிப்டோகரன்சியில் ஒரு காயின் வாங்கிறதுக்கு முன்னால், என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னால் முதல்ல பிட்காயின் என்ன, எத்தீரியம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு நமக்கு இப்போ கூகுள் சர்ச்சில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறான். மொத்த இன்ஃபர்மேஷனும் நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஃபியூச்சருக்கு. ஆனால் அதே மாதிரி ஹைலி ரிஸ்க் கிரிப்டோ கரன்சி. அதனால சொல்கிறேன். அடுத்தது இன்னொரு கிளிப்பிங் இருக்கு, படிச்சு காட்டுறேன் பாருங்க. Each has its unique features and risks associated with it. Websites and forums can provide
insights into market trends and help you make informed decisions. Remember, knowledge is power when investing in digital currency. Knowledge is power when investing in digital currency என்றான். இது ரொம்ப முக்கியமானது. நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நிறைய காயின்ஸ் இருக்கு. 25,000 காயின்ஸ் இருக்கு மொத்தம் இதில், கிரிப்டோ கரன்சியில். இதில் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது, ரொம்ப கடல் அளவு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஆனால் நமக்கு தெரிஞ்சது துளிதான் தெரியும் நமக்கு. அதனால நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க, இறங்குங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இதுல உங்களுக்கு லாபம் உடனடியாக ஒரு அரை மணி நேரத்திலே லாபம் பார்த்துடலாம். சில நாட்கள்ல மாச கணக்கில் ஆகும், வருஷ கணக்கில் ஆகிற நாட்கள் கூட இருக்கு. சில பேருக்கு இன்னும் லாபம் கிடைக்காம அப்படியே கிடக்குது, அவங்க வாங்கி போட்ட காயின்ஸ் எல்லாம் அப்படியே நிற்குது. இது பத்திரமா பார்த்துக்கிட்டு ஒரு காயின்ல பொசிஷன் எடுத்துக்கிறப்போ நல்லா பார்த்து பத்திரமா போயிடுது. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு அம்மா அந்த அம்மா சென்னையில் இருக்கிறாங்க. அவங்க மெயினா பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. பிட்காயின்னா கிட்டத்தட்ட 53 லட்சம் 54 லட்சம் வச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்க இன்வெஸ்ட் பண்றது 10,000 20,000 தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த 10,000 20,000 வச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு மாசத்துக்கு 20-25,000 ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னா பாருங்களேன். பொறுமையா வெயிட் பண்ணி எல்லாம் பார்த்துக்கிட்டு அதுல, ஏன்னா பிட்காயின்ல நீங்க 100 எந்த காயினா தான், பிட்காயின் இல்லை, எந்த காயின்ல கூட 100 ரூபாயில இருந்து நீங்க எவ்வளவு கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. ஓகே, அடுத்தது இன்னொரு இம்பார்ட்டன்ட் கிளிப்பிங் இருக்கு, அது படிச்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ டிப் நம்பர் 2 என்னன்னா, evaluate risks carefully. Cryptocurrency markets are known for their volatility. Prices can skyrocket or plummet within hours, making it a high-risk investment option. As a high risk, ஏன்னா வித்தின் ஹவர்ஸ் நான் சொன்னேன்ல, உடனே சர்ரன் மேலே விடும், சர்ரன் கீழே வந்துடும். இது பார்த்துக்கிட்டு பத்திரமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்தது இன்னொரு கிளிப்பிங் இருக்கு, அது படிச்சு காட்டுறோம் பாருங்க. ஆஸ் எ பிகினர் ஃப்ரம் இந்தியா, start with small investments that you can afford to lose. It's advisable not to invest more than 10% of your total investment portfolio in cryptocurrency. Diversifying your investments can also help mitigate risks. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் ஒரு 10% தான் இது கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. எதுக்குன்னா இது ஹைலி ரிஸ்கி மார்க்கெட்டு. எப்போ ஏறும் எப்போ இறங்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் முன்னோட ஒரு 5 வருஷம் முன்னால் போனாக்கா, 5 வருஷம் முன்னால் ரொம்ப வாலட்டைலாக இருந்தது. பிட்காயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $5,000-10,000 மேலே கீழே சுற்றிக்கிட்டு இருந்தது வித்தின் மினிட்ஸு. அந்த மாதிரி இப்போ இல்லை. எதுக்குன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஆல் ஓவர் வேர்ல்டு நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. அதனால அவ்வளோ வாலட்டிலிட்டி கம்மியாச்சு. இப்போ வாலட்டிலிட்டி கம்மியாகி கொஞ்சம் பெட்டராக இருக்கு. அதனால பட் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது இன்னொரு கிளிப்பிங் இருக்கு, அது படிச்சு காட்டுறேன். இன்னொரு கிளிப்பிங் என்னன்னா, செலக்டிங் எ ட்ரஸ்ட்வர்த்தி கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இஸ் crucial for safe transactions and the storage of digital assets. Look for exchange that offer robust security features such as two-factor authentication and cold storage options. இது சமீபத்தில் நம்ம பார்த்தோம், வசீரெக்ஸில் நடந்தது. அதனால நல்ல எக்ஸ்சேஞ்ச் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க கிட்ட கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, அவங்க என்னென்ன செக்யூரிட்டிஸ் கொடுக்குறாங்க, 2 authentication ஃபேக்டர்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு. ஏன்னா
சமீபத்தில் தான் நடந்தது. போன மாதம் 18ஆம் தேதி ஹேக் பண்ணாங்க. அதனால நம்ம கஷ்டப்பட்டு குருவி ஆட்டம் சேர்த்து வச்ச பணம் எல்லாமே இந்த மாதிரி போச்சுன்னா நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இப்போ எல்லாமே லாஸ் ஆகிருக்கும் பயங்கரமாக. இன்னும் ஃபியூச்சரில் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பத்திரமா கேர்ஃபுல்லாக இருங்க. அது வஜீரெக்ஸில் அது ஸ்கேம் பண்ணாங்களோ இல்லை ஹேக் பண்ணாங்களோ யாருக்கு ஆண்டவனுக்கு தான் தெரியும், நடந்திருக்கு. அதனால் இன்னுமே இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நல்ல எக்ஸ்சேஞ்சஸ் செலக்ட் பண்ணிட்டு அதில் வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்னொரு கிளிப்பிங் இருக்கு, படிச்சு காட்டுறேன் பாருங்க. Indian investors should also ensure that the exchange complies with local regulations. Additionally, they should offer support for transaction in Indian rupee to avoid additional currency conversion fees. இது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் FIU ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அவங்க அப்ரூவல் பண்ண எக்ஸ்சேஞ்சஸில் தான் ட்ரேடிங் பண்ணுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ரூபாய் சப்போர்ட் பண்ணுற எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுங்க. திருப்பியும் USDTயில் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் கன்வர்ஷன் ஃபீஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் பார்த்துக்க சொல்கிறாங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். அடுத்தது இன்னொரு கிளிப்பிங் இருக்குது, படிச்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இது the tax implications of cryptocurrency investments in India are evolving. As of now, any gains from cryptocurrency are taxable under digital capital gains tax. However, the rate varies depending on how long we held the asset. Staying updated with the latest tax regulations is important. இது என்ன சொல்றாங்கன்னா, டாக்ஸை பற்றி பத்திரமா பார்த்துக்கிட்டு எனக்கு 10,000 வந்துருச்சு லாபம் அப்படின்னு நினைச்சு திடுகிடுன்னு எடுக்கிறது இல்லை. முதல்ல அதில் 30% டேக்ஸ் போயிடும், அதெல்லாம் கணக்கு போட்டுக்கோங்க. TDS போயிடும், அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்சுக்காரன் அவனுடைய கமிஷன் போயிடும். இதெல்லாம் கணக்கு போட்டு லாபம் வந்தால் தான் எடுங்க, இல்லைன்னா பொறுமையாக வெயிட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ட்ரி அடிக்கிறப்போ கூட இதெல்லாம் கால்குலேட் பண்ணி டைம் பார்த்து என்ட்ரியை பண்ணுங்க. நல்ல டைமாக பார்த்து நல்ல டிப்ஸ் ரெட்டில் இருக்கிறப்போ, நல்ல டிப்ஸில் இருக்கிறப்போ, நீங்கள் தேடுற காயின் நல்ல டிப்ஸில் இருந்தால் அந்த டைமில் என்ட்ரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸிட் ஆகிற டைம் வந்து ராத்திரி 7 மணிக்கு அமெரிக்கா மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் 9-10 மணி டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிடுகிடுன்னு ஏறும் கிரிப்டோ கரன்சி. அந்த டைமில் எக்ஸிட் ஆகுங்க, பார்த்துக்கோங்க. லாபத்தை பார்த்து டேக்ஸ் கணக்கெல்லாம் பத்திரமா டேக்ஸ் கணக்கெல்லாம் போட்டுக்கிட்டு எக்ஸிட் ஆகுங்க. அடுத்தது இன்னொரு கிளிப்பிங் இருக்கு. இது வந்து டிப் 5. என்னன்னா, practice safe storage. Securing your cryptocurrency is as crucial as safeguarding your physical wallet. It's essential to use wallets with strong security measures. நீங்க இது என்ன சொல்றாங்கன்னா, பிசிக்கலா உங்க சொந்தமா ஒரு ஹார்ட்வேர் வேலட் ஒன்று வாங்கி, ஏன்னா ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்றவங்க இருக்கிறாங்க, 50,000 இன்வெஸ்ட் பண்றவங்க இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய தொகை இன்வெஸ்ட் பண்றப்போ ஒரு 5,000-6,000த்துல ஒரு நல்ல ஹார்ட்வேர் வேலட் ஒன்று வாங்கி அதில் கம்ப்ளீட்டாக ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறது நல்லது. லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணுறவங்க, ஷார்ட் டர்ம் ட்ரேடிங் பண்ணுறவங்க பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் எப்போ ஒரு வாட்டி வஜீரெக்ஸில் நடந்த மாதிரி எல்லா வாட்டியும் நடக்கும்னு நினைக்க வேணாம். கொஞ்சம் நல்லா இருக்கிற எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பைனான்ஸ்காரனுக்கு அது நம்ம USDT கன்வர்ஷன் ருபிக்கு கன்வெர்ட் பண்ணால் அவன் ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் சார்ஜ் பண்ணுறான், அது பார்த்துக்கோங்க. இன்னும் அதுக்கு நம்ம இன்னும் இந்தியன் கவர்மெண்ட் அது பர்மிஷன் கொடுக்கல. நம்ம ஆப் ஸ்டோரில் இன்னும் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல, ஆப் ஸ்டோரில் வரல இன்னும் பைனான்ஸு. அதனால்
கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பைனான்ஸில் பண்ணுறவங்க ட்ரேட் பண்ணுங்க, பார்த்துக்கிட்டு பத்திரமா. இப்போ இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இன்னொரு கிளிப்பிங் என்னன்னா, these include hardware wallets or secure software wallets. They should have private keys that only you control. Avoid storing large amounts of cryptocurrencies on exchange. They are more prone to hacking incidents, posing a risk to your digital assets. இதான் நான் சொன்னேன்ல, இப்போ நம்ம வசீரெக்ஸில் நடந்த மாதிரி நடக்கும். எக்ஸ்சேஞ்சில் ஹெவியாக காயின்ஸ் வைக்காதீங்க, அதுவும் ஒரே எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு 2-3 எக்ஸ்சேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு, நல்ல எக்ஸ்சேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு அதில் டிவைட் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோ ஒரு காயின்லேயே வச்சிடாதீங்க, ஸ்ப்ளிட் பண்ணி டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு சேஃபு. ஒன்று ஹேக்கிங்கிறது ரேர் இன்சிடென்ட்டு. நம்ம வசீரெக்ஸில் நடந்தது ரொம்ப ரேர் இன்சிடென்ட்டு. அது மாதிரி எல்லா வாட்டியும் நடக்கும், எல்லா எக்ஸ்சேஞ்சும் நடக்கும்னு நினைக்க முடியாது. அவங்க கொஞ்சம் அசந்தையாக இருந்துட்டாங்க, அதில் நடந்ததுன்றாங்க. அது ஸ்கேமா இல்லை ஹேக்கிங்கான்றது இன்னும் தெரியல. அவங்க ஒன்றும் சொல்லலை. இது வரைக்கும் லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்றும் கிடைக்கல வசீரெக்ஸ் பற்றி. அதனால் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்ப்போம். இதுதான் பிகினர்ஸு, கிரிப்டோ கரன்சியில் பிகினர்ஸ், இந்தியாவில் இருக்கிற பிகினர்ஸு யாராவது ட்ரேடிங் பண்ணணுன்னா, இருக்கிற ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணுறவங்க கூட இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.